ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஒரு முதியவர் மரிக்கிற நேரத்தில் இருக்கிறாரு, உயிர் போயிட்டு இருக்கு, துடித்து கொண்டிருக்கிறார், ஆனா சாகல. அப்ப அங்க சூழ்ந்து இருந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இவருக்கு ஏதோ இந்த உலகத்து மேல ஒரு பற்று இருக்குது, ஏதோ ஒண்ணுத்து மேல இவருக்கு அந்த ஆசை இருக்கு, அதனால்தான் உயிர் போக மாட்டேங்குது, துடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க இருந்தவங்க என்ன செய்யறாங்க, அந்த பணத்தை எடுத்து என்ன செய்யறாங்க, அதை தீயா எரிச்சு அதை கலக்கி அவர் வாயில இடுறாங்க. ஒருவேளை பணத்து மேல ஆசை இருந்தா அதை கொடுத்தா சாப்பிட்டா குடிச்சிட்டா அது போயிரும் அப்படின்னு. அடுத்து என்ன, ஒருவேளை அப்பவும் போகல, மண்ணை எடுத்து என்ன செய்யற கரைச்சி அவர் வாயில ஊத்துறாங்க. ஏன்னா மண் மீது அவருக்கு ஆசை இருக்காது. இது நான் இதெல்லாம் கண்டு வியந்து போனேன், இப்படியே இருப்பாங்களா? அப்ப இந்த உலகத்தின் மேல பற்று. இவ பாருங்க, இந்த கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்களை விட சிறப்பானதாய் நம்மை படைத்திருக்கிறார். அப்ப எல்லாமே மனிதனுக்கு கீழே இருக்கு, சகலமும் மனிதனுக்கு கீழே தான் கடவுள் படைத்திருக்கிறார். அப்படி என்றால் நமக்கு கீழே இருக்கிற ஒன்றை நாம மேல தலை மேல தூக்கி வச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம், பல நேரங்களே அதுக்கு அடிப்படைந்தவர்களா இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் நமக்கு பத்தின நிறைய விஷயம் இருக்கு. அதாவது ஏன் இந்த செல்வத்தை நம்ம நாட வேண்டாம் அப்படின்னா, நம்ம கடைசி காலங்களில இந்த உலகத்துல நம்ம பிறக்கும் பொழுது ஒண்ணுமே கொண்டு வரல, போகும்போது நம்ம ஒன்னும் கொண்டு போக போறது இல்லை. அப்ப இது கடைசி வரைக்கும் நம்ம கூட நிரந்தரமானது கிடையாது. அப்ப நிரந்தரமற்ற ஒன்றை நம்ம நாட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா, இது திருடப்படக்கூடியது. நம்ம உலகத்துல இருக்க செல்வங்கள் தேடி வச்சிருக்கோம், அது பணமாக இருந்தாலும் நகையாக இருந்தாலும் அல்லது இடமாக இருந்தாலும் ஒரு நாள் மாற்றம் பெறக்கூடியது, காணாமல் போகக்கூடியது, அழியக்கூடியது. அப்ப நிரந்தரமற்ற அழியக்கூடிய ஒன்றை நாம் ஏன் தேட வேண்டும்? அப்ப நிரந்தரம் இல்லாததை நாம் நாடுவதை நாம் தவிர்த்து என்றென்று நமக்கு நித்திய நிரந்தரமாய் இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை நாம் நாடும் பொழுது, அவரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, இந்த உலக வாழ்விலிருந்து நாம் விடுபடும் பொழுது ஆண்டவர் நமக்கு அழகான ஒரு வாழ்க்கையை நமக்காக நியமித்து வைத்து இருக்கிறார். அப்ப இந்த உலகத்திலே நாம் நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாக, நல்ல முறையில நம்ம ஓட்டத்தை முடிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்ப இந்த ஓட்டத்துக்கு கூட குறுக்கே வருகின்ற தடைகளை எல்லாம் நாம் முறியடித்து வெற்றியை நோக்கி, லக்கை நோக்கி நாம் தொடர்களாக நாம் இருக்கிறாங்க. ஆகவே உலக செல்வத்தின் மீது இருக்கிற பற்று, உலகத்தின் மீது இருக்கிற ஆசை, இதையெல்லாம் விட்டு விட்டு நிரந்தரமான ஆண்டவர் இயேசுவை நாம் பற்றி கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நிலையான உண்மை நாங்கள் என்னாலும் பற்றிக்கொள்ள கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் வழியே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.